வணக்கங்கிறது தஞ்சாவூர் மண்ணு. நம்ம ரமலான் ஸ்பெஷலாக இந்த மாதம் ஃபுல்லாக முழு விரதம் இருப்பாங்க நம்ம இஸ்லாமிய நண்பர்கள். அவங்க நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு கஞ்சி ஒன்று ஸ்பெஷலாக செய்வாங்க. அந்த கஞ்சியை இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம வீட்டில் நம்ம செய்ய போகிறோம். இது ரமலான் ஸ்பெஷல் மெனு ஃபார் மை முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிஸுக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செம்ம சூப்பரான ஒரு பாய் வீட்டு நோன்பு கஞ்சி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் வெஜிடேரியன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி நம்ம பள்ளிவாசலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டில் நீங்கள் வீட்டில் செஞ்சு குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்லாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. வீடியோ எதுவுமே எடிட் பண்ணலை. இதுக்கு நம்ம சேர்த்துக்கிறது ஃபஸ்ட்டு சுத்தமான பசுனை, பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி பூ, ஒரே ஒரு இலை. ஆமாம், நோம்பு கஞ்சிக்கு பேசிக்கு தான், எந்த ஒரு மசாலா எதுவுமே கிடையாது. பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சரிசி, கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு, நம்ம சுண்டல், அதோட பேபிகார்ன் போட்டிருக்கோம். நல்ல பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி, எப்படி பொடி பொடியாக நறுக்கி அதை போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, பச்சரிசியை நல்லா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம களைஞ்சி கல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த குக்கரில் போடணும். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, செரிமானத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இதில் மட்டன் போட்டிருந்தா மட்டன் கஞ்சியாக இருக்கும். நம்ம நான்வெஜ் போடலை, ப்யூர் வெஜ்ஜு. கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்ரு நோம்பு கஞ்சி செஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தாச்சு. தக்காளி ரொம்ப இல்லைங்க, ஒரே தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி, அதாவது சாப்பிடும் போது வாயில் எதுவுமே தென்படக்கூடாது. அவங்க நோம்பு குடிக்கும் போது அந்த மிஞ்சி போனால் அந்த பட்டலை அவங்க எதுவும் தென்படலாமே ஒழிஞ்சு தக்காளியோ வெங்காயமோ எதுவுமே அவங்க வாயில் தென்படக்கூடாது. ஏன்னா அவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் எச்சி விழுங்காமல் இறைவனுக்காக, அதாவது நாட்டு மக்களுக்காக விரதம் இருக்கிறாங்க. அவங்கள விரதத்தை போற்றும் வகையில் தான் இந்த ரமலான் ஸ்பெஷல் நோன்பு கஞ்சியை என்னோட சப்ஸ்கிரைபருக்காக நம்ம சேனலில் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது சுண்டலும் பேபிகார்னும். இதை போட்டு செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நல்ல அந்த காய்கறிகள்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதில் அதிகமான தண்ணி வச்சு அந்த நோன்பு கஞ்சி காய்ச்ச போகிறோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, தேவையான அளவு பச்சை மிளகா. காரம் நிறைய சேர்க்கக்கூடாது, ஏன்னா எம்டி ஸ்டொமக்கில் இருப்பாங்க. காரம் நிறையா சேர்த்தா அல்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். காரம் தேவையான அளவு கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த நோன்பு கஞ்சி அந்த மட்டன் போடாமல் அந்த பட்டை, லவங்கம், கிராம்பு அதோட ஸ்மெல்லே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அதுவும் பச்சரிசியை ஊற வச்சு அதோடு சேர்த்து பாசிப்பருப்பையும் ஊற வச்சு வேக வச்சு அப்படியே அந்த பவுலில் எடுத்து அந்த குடிக்கும்போது ஒரு ஆனந்தம் வரும் பார்த்திங்களா. கோடி ரூபா கொடுத்தாலும் வராதுங்க. இதோட வயிற்றுக்கு குளிர்ச்சியாக கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சமாக வெந்தயம், பாசிப்பருப்பும் பச்சரிசியும் ஈக்குவல் குவான்டிட்டி கிடையாது. பாசிப்பருப்பு 1 கப் எடுத்திங்கன்னா பச்சரிசி 3/4 கப் எடுத்தால் போதும். அதோட லைட்டாக கொஞ்சோண்டு வெந்தயம் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அரிசி காய்ஞ்ச தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா வெறும் தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த நோன்பு கஞ்சிக்கு இன்னொரு முக்கியம் தேங்காய் பால். லாஸ்ட்டில் தேங்காய் பால் ஊற்றி தான் நம்ம நோன்பு கஞ்சியை குக்கரில் மூடி வைக்கணும். நல்லா குழஞ்சிடணுங்க. அப்படியே நம்ம போட்டது 1.5 டம்ளர் தான், ஆனால் தண்ணி 3 டம்ளருக்கு 3 சொம்புக்கு மேலே ஊற்றிருக்காங்க. அப்போ தான் கஞ்சி நிறைய வரும், நிறையா மக்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக கொதித்து வந்துருச்சு. இன்னும் நல்லா கொதிக்கணும். மிளகா, பச்சை மிளகா, இந்த இதெல்லாம் எதுவுமே தெரியக்கூடாது. இன்னும் நல்லா கொதிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 விசில், அதாவது அடி பிடிச்சிடாமல் 7-8 விசில் வைக்கணும். அப்படி வச்சு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்துடும். இங்கே பாருங்கள், நோம்பு கஞ்சி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை அழகாக ஒரு சூப் பவுலில் ஊற்றி, ஃபஸ்ட்டு நான் தான் டேஸ்ட்டு பார்த்தேன் வீட்டில். ஃபஸ்ட் டைம் இந்த நோம்பு கஞ்சி செய்கிறோம். ஆனால் என் பொண்டாட்டி மிரட்டி விட்டா. கண்டிப்பாக ஒரு ஹோட்டல் வச்சோம்னா எங்கேயோ போயிடலாம், அந்த மாதிரி டேஸ்ட்டு. சொல்கிறதோடு சரி, அவள் எப்படி செய்கிறாங்கிறதெல்லாம் அந்த ஆண்டவன் கையில் தான் இருக்குது. அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட்டு. அப்படியே அந்த சூப் பவுலில் கொண்டு நம்மள்கிட்ட கொடுக்கும்போது
இந்த சூப்பு அந்த நோன்பு கஞ்சி குடிக்கும்போது இந்த இஸ்லாமியராகவே மாறிட்டேன். சீரியஸாக அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க அந்த நோன்பு கஞ்சி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு, குடும்பத்தாருக்கு கொடுங்க. முக்கியமாக இந்த வீடியோவை உங்கள் இஸ்லாமியர் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.